சிவன் கோயிலில் பக்கத்தில் இருக்க கோயிலெலாம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஆஞ்சநேயர் இருக்கார். அப்படியே நடந்து போனால் நம்ம முருகப்பெருமாள் நம்ம தங்கச்சி இருக்குதாங்கிறா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வேல் இருக்குது. வேலை பார்த்துக்கோங்க. வேலை ஃபஸ்ட்டு பார்த்துட்டா முருகர். வேல் இருந்தால் யார்? முருகர். அப்படியே நடந்து போகிற பாதையில் யார் வருவாங்களோ பார்க்கலாம். விஷ்ணு பகவான். என்ன பகவான்? விஷ்ணு பகவான். என்ன பகவான் எனக்கு தெரியல கரெக்டாக. விஷ்ணு பகவானா எந்த பகவான் நீங்கள் சொல்லுங்கள். இதெல்லாம் கமெண்டில் பின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட் இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு மரம் இருக்குது. ஆனால் என்ன மரம் தெரியல. இது அத்தி மரம் நான் நினைக்கிறேன். ஆமாங்க, அத்திலாம் இருக்குது பாருங்க. அத்தி மரங்க. இங்கே ஒரு ராசிக்கு ஏற்ற சிவபெருமான் இருக்கார். இன்னொரு ராசி எங்கே இருக்குது எனக்கு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா ரொம்ப பாருங்க. சிவபெருமான் ஆலயம் சுற்றி அழகான கோட்டைகள் பாருங்க. புத்து வேறு இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு என்ன சாமின்னு தெரியல. ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ராசின்னு பார்க்கலாம். ராசிக்காகவே நம்ம போகணும். இந்த ராசியா? எஸ், தனுசு ராசி. என்னோடய ராசி தாங்க இது சாமி. ஸோ தொட்டு கூப்பிட்டுக்கலாம். என்னோடய ராசின்றதால ஸ்டெப்ஸ் ஏறலாம். இது கவரப்பாளையத்தில் குளிச்சி லிங்கேஸ்வரர் கோயில். என்ன சாமின்னு தெரியல. இது ஒரு அம்மன் சாமி. என்ன சாமின்னு தெரியல சொல்லுங்கள். இங்கே சிங்கம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய சாமி இருக்குது. என்ன சாமின்னு தெரியல. பட் ஃபினோமின் ஸ்டெல் எல்லாருக்குமே வச்சிருக்கோம். இது வைக்கும்போது எங்களது ஒரு அப்போ அதில் வைக்கிறவங்க எல்லாருமே ஆயிரத்தி அதில் காசு கட்டணும். குளிச்சி லிங்கேஸ்வரி நினைக்கிறேன். குளிச்சி லிங்கேஸ்வரி தான் இத்தனை தலை அமர்ந்து வச்சு அமர்ந்து இருக்காங்க. ஸோ குளிச்சி லிங்கேஸ்வரி. குளிச்சி லிங்கேஸ்வரி நானும் பார்த்தேன். குளிச்சி லிங்கேஸ்வரியை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நாகம்மா புத்து. 4 நாகம்மா இருக்காங்க. 1 2 3 நாகாத்தம்மனும் ஐ திங்க் ஸோ இது நாகாத்தம்மன். 3 நாகாத்தம்மன் இருக்காங்க பாருங்க. இடத்துல பால் வச்சு வழிபடுறாங்க. சிம்ம ராசிக்காரங்க யாரா அப்படின்னா ஈஸ்வரன் உங்களுக்கு. இந்த அம்மன் வந்து இந்த ராசிக்கு உங்களுக்கு என்ன இந்த ராசி இருந்தால் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாமே உங்களுக்கு சுற்றிக்கலாம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு எல்லாம் தனுசு பாருங்க. சுற்றி மலை காடு, எவ்வளோ மலை காடுங்கன்னா கன்னி ராசி. கன்னி ராசி
மாலை போடுற இடம், அன்னதானம் செய்கிற இடம், முத்து வளர்ப்பு, ரொம்ப குளிச்சிலிங்கேஸ்வரர் தான் இத்தனை உருவத்தில் இருக்காரு. குளிச்சிலிங்கேஸ்வரர் தான் இத்தனை உலகத்தில் இத்தனை வடிவத்தில் இருக்கார். நிறைய வடிவத்தை சுற்றி அந்த பெரிய சிலை பார்த்தோம்ல குளிச்சிலிங்கேஸ்வரர், அதை சுற்றி நிறைய சாமி இருக்குது. இதில் ஒரு விதமான சாமி. இதுதான் அன்னதானம் செய்கிற இடம். நிறைய மரம் செடி கொடிகள், அந்த 18 இதுவும் இருக்கா ஸ்டெப்ஸ். அந்த சிவன் அந்த சாமி எனக்கே தெரியாது, இப்போ தான் நான் புதுசாக பார்க்குறேன். ஏன்னா வாங்கிட்டு போகிறதுக்கு வச்சுருக்காங்களா, எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. சுற்றி வந்தாச்சு. ஒரு 2-3 சாமி தான் இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம். மாமா ஏன்னா சாமி இது கொஞ்சம் இடம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. சொல்ல முடியல. எப்போ ஒரு லிங்கத்துக்கு ஒரு மரம் வளர்ந்துருக்கு. இது தானாக வளர்ந்து இது எந்த ராசிக்காரங்க நீங்கள் பார்த்துக்கலாம். ஆலமரம் தாண்டி நம்ம ஒரு சாமியை பார்க்க போகிறோம். எந்த சாமின்னா நிறைய இன்ட்ரெஸ்டானிங் இருக்குது. மீன ராசிக்காரர்கள் லாஸ்ட் ராசி. ஸோ நம்ம பார்த்துட்டு வந்த முருகர், விஷ்ணு பகவான் இவங்க தான் இருக்காங்க. சரி, நம்ம இதோடைய எந்த ஸ்டோரி ஃபினிஷ் பண்ணணும்னு தெரியல. ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ். சிவபெருமான் 4 பக்கமும் அலங்காரம் இருக்கு. குளிச்சிலிங்கேஸ்வரர்